வருஷம் சிவகங்கை தொடர் வண்டி நிலையத்துக்கிட்ட ஒரு நாடகம் நடந்துச்சு. அந்த நாடகத்துல மேடையில நிக்கிற போது ஒரு பையன் கீழே இருந்து மேலே ஏறி வந்தார். அந்த பையன் பேரு அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 8 வயசுக்குள்ள இருக்கும், செக்கச்சவேர்னு இருந்தாரு, நெத்தி நிறைய விபூதி, கழுத்துல ருத்ராட்சம். மேடைக்கு வந்தாரு. வந்தோடனே என்னை பார்த்து கேட்கிறாரு, இந்த மாதிரி ஐயா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்லுங்க. அப்படியா, என்ன தம்பி கேள்வி? கேளுங்க கேளுங்க ஐயான்னு. ஒளி வாங்கிய கீழே இறக்கி வச்சு கடல்ல கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதேன்னு சொல்றாங்களே, எந்த கண்ணம்னு கேட்டார். எந்த கண்ணம்னா அப்ப 2-3 கண்ணா இருக்குன்னு தானே அர்த்தம். ஒரு வினாடி அப்படியே தம்பிச்சு போனேன். சஷ்டி என்று அது நடந்தது. தம்பி கேட்ட கேள்வி என்ன? கடல்ல கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காது அப்படின்னா சில பேர் சொல்லுவா, என்ன காலங்காத்தால கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு கப்பலா கவுந்து வச்சு கையெடு கன்னத்துல சொல்றோம் இல்ல, அதைத்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதுல இன்னொரு அர்த்தம். கண்ணம்னா திருட்டு. கண்ணம்னா ஒரு சுவரை குடைஞ்சு அந்த பக்கமா போய் திருடிட்டு வருது. கண்ணை கோல் வைக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல, அதை திருடுறதுக்கு என்னென்ன பயன்படுது? கோடாலி, கடப்பாறை எல்லாம் அந்த செவத்தை உடைக்கிறதுக்கு. இதுக்கு பேர் தான் கண்ணம்மா. அப்ப என்ன சொல்ல வர்றாரு? கடல் வழியாக வியாபாரம் பொருள் தேடி நீங்க போற போது புயல் மழை அப்படி வரும்பொழுது காத்துல சிக்கி படகு கவிழ்ந்து நீங்க கொண்டு போன பொருள் எல்லாம் சேதமாகி நட்டமாகி போனாலும் இன்னொருத்த பொருள்ல கண்ணை வைக்காதேன்னு சொல்லி திருடு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியது. இப்படி மகத்துவமான தன்மைகளும் பழங்களும் கதைகளும் நம்ம கிட்ட இருக்கு.